மனிதர்கள் மாறி போவாங்க, உங்களை நேசித்த மனுஷிகள் மாறி போவாங்க, இல்லை அன்பற்றவர்களாய் போய்விடுவாங்க. கவலைப்படாதீங்க. அதனால் நீங்கள் துக்கப்பட்டு வேதனையோடு இருக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மார், இப்பொழுதே மார். இயேசு அந்த துக்கத்தை மாற்றி உங்களை சந்தோஷப்படுத்த அவர் உண்மையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். வேதாகமத்தில் இப்படி துக்கப்பட்டவர்கள் அநேகரை தேவன் இருக்கிறதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். குறிப்பாக நிறைய இடங்களிலே இந்த மனுஷனை பார்க்க முடியாத ஒரு மனுஷன். இது 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்களில் தான் இந்த மனுஷனை பார்க்க முடியும். யாபேஸ் என்னதுதான மனுஷன். அவர் குடும்பத்தில் ஒரு கனம் பெற்றவராய் இருக்கிறார். கனம் பெற்றவராய் இருந்தும் கூட அவருடைய வாழ்க்கையில் பயங்கர துக்கம். ஒருவேளை ஊரார் கனம் பண்ணுகிற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் உள்ளத்தில் துக்கத்தோடு வாழ்கிறீங்களா? இல்லை உங்கள் குடும்பங்க உங்களை கனப்படுத்தினாலும் உள்ளத்தில் ஏதோ ஒரு துக்கம், இனம் புரியாத ஒரு துக்கம் உங்களை உடைத்து கொண்டிருக்கிறதா? இல்லை நான் வேலை செய்கிற இடத்துல நான் கனம் பெற்றவனாக இருக்கிறேன், ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே துக்கம் மாறவில்லை. எல்லாமே இருக்குது, எல்லா நன்மைகளும் இருக்குது, எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது, நன்மைகளும் இருக்குது. ஆனால் என்னுடைய உள்ளத்தில் ஒரு துக்கம். அந்த துக்கம் என்னால் ஸ்தோத்திரம் புரிய முடியலை. அது எப்படி விலகும் என்று சொல்லி நான் யோசித்து கொண்டிருக்கிறேன். இதனால் இந்த துக்கத்தை மாற்ற குடிக்கு நான் அடிமையாகிவிட்டேன். இப்போ துக்கத்தை மாற்ற குடித்தேன், ஆனால் அந்த துக்கம் மாறும்னு சொல்லி குடித்தேன். இப்பொழுது அந்த குடியை விட்டு வெளியே வர என்னால் முடியலை. அதுவும் 1க்கு டபுள் மடங்காய் துக்கம் நிறைந்த வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறீங்களா? இல்லை ஏதோ ஒரு தவறான கெட்ட பழக்க வழக்கங்களில் நீங்கள் மாட்டி முழிக்கிறீங்களா? இதனால் துக்கப்பட்டு வேதனையோடு இருக்கிறீங்களா? எந்த பாவ பழக்கமாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அவை எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கி உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிற இயேசு இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஆமாம், வெறும் மரித்து போன ஒரு தெய்வத்தை அல்ல, மரித்து உயிரோடு எழும்பி இன்றைக்கும் சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.